எனது அன்பான உக்ரைன் வாசிகளே, உங்கள் நலனை நான் விரும்புகிறேன். சவுதி அரேபியாவில் அமெரிக்க குழுவுடன் நமது குழுவினர் மேற்கொண்ட ஆலோசனையின் அறிக்கை தற்போதுதான் கிடைத்தது. விவாதம் ஒரு நாள் முழுக்க நடைபெற்றது. அது மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது. நமது குழு பல முக்கியமான விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். நமது நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. உக்ரைன் அமைதியை வேண்டுகிறது. போர் ஆரம்பித்த முதல் நொடியிலிருந்து இதைத்தான் நாம் சொல்கிறோம். அமைதி திரும்புவதற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். உரிய வழியில் அமைதியை நாம் விரைவில் பெறுவோம். இதனால் மேற்கொண்டு போர் எதுவும் கிடையாது. நமது உக்ரைன் குழு இந்த ஆலோசனை கூட்டத்தில் 3 முக்கிய விஷயங்களை வலியுறுத்தியுள்ளது. முதலாவது, வானில் அமைதி. அதாவது ஏவுகணைகளோ வெடிகுண்டுகளோ ட்ரோன்களோ எதுவும் பயன்படுத்தக்கூடாது உக்ரைனுக்கு எதிராக. அடுத்தது, கடல் வழியில் அமைதி. மூன்றாவது, நடைபெறும் அனைத்து விஷயங்களும் இராஜாங்க ரீதியில் நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது முதல் கட்டமாக பிணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அது குடிமக்களாகவோ இராணுவ வீரர்களாகவோ குழந்தைகளாகவோ யாராக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் உக்ரைனுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அமெரிக்க குழு நமது இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 2 குழுக்களுக்கு இடையே சுமூகமான முறையில் இந்த கூட்டத்தை நடத்தியதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கூட்டத்தில் அமெரிக்க குழுவினரிடமிருந்து சில பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது. முதல் கட்டமாக 30 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வலியுறுத்தினார்கள். வெடிகுண்டு தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் என எதுவும் செய்யக்கூடாது. கருங்கடல் பகுதியில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த போர் நடக்கும் பகுதிகளுக்கும் இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உக்ரைன் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் நேர்மறையாகத்தான் பார்க்கிறோம். இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே விஷயங்களை ரஷ்யாவிடம் எடுத்து பேச அமெரிக்கா முன்வர வேண்டும். அவ்வளவுதான். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், ரஷ்யாவும் ஏற்றுக்கொண்டால் இந்த நொடியிலிருந்து அமைதி உடனடியாக கொண்டு வரப்படும். இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் விவாதிக்கப்பட்டது. அது அமெரிக்காவின் இராணுவ உதவி மற்றும் உளவு உதவிகளை மீண்டும் செயல்படுத்துவது. போர் நிறுத்தத்திற்கான இந்த 30 நாட்கள் நமக்கும் நமது கூட்டாளிகளுக்கும் நீண்ட நாள் அமைதியை கொண்டு வருவதற்கான வாக்குறுதிகளை கொண்ட ஒப்பந்தங்களை மேற்கொள்ள தகுந்த நேரமாகும். ரஷ்யாவும் இந்த நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருகிறார்களா அல்லது தொடர விரும்புகிறார்களா என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும். இது உண்மைக்கான நேரம். சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்த நமது அத்தனை குழுவினருக்கும் எனது நன்றி. உக்ரைனுக்கு உதவும் அனைவருக்கும் நன்றி. நமது நாட்டிற்காகவும் நமது மக்களுக்காகவும் போராடும் உழைக்கும் அத்தனை பேருக்கும் எனது நன்றி. நாம் நமது சுதந்திரத்தையும் நமது மக்களின் வாழ்க்கையையும் காப்பாற்ற உறுதியாக இருக்கிறோம். உக்ரைனின் வளர்ச்சிக்காக உதவும் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகள். நிச்சயம் அமைதி வரும். உக்ரைன் வாழ்க. Захищаємо життя наших людей. Обов'язково дякуємо всім, хто допомагає Україні триматись і розвиватись попри все. Має бути достойний мир. Слава Україні!